கமெண்ட்ல ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஒரு ராகத்தை ஆலாபனை செய்வது எப்படி? இதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு ராகத்தை ஆலாபனை செய்யறதுங்கிறது பாத்தீங்கன்னா கர்நாடக இசையிலே இருக்கிற ஒரு அட்வான்ஸ்டான ஒரு கான்செப்ட் தான். இப்போ கர்நாடிக் மியூசிக் லெசன்ஸ்லேயே வந்து அட்வான்ஸ் லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா மனோதர்மம் அப்படிங்கிற விஷயம். நீங்க நிறைய கச்சேரிகள் எல்லாம் பாடுறது கேட்டிருப்பீங்க. இப்போ உதாரணத்திற்கு இப்போ மோகன ராகத்துல ஆலாபனை அப்படின்னு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி எல்லாம் பாடுவாங்க இல்லையா கச்சேரியில. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க அப்படியே மனப்பாடம் பண்ணி பாடுற சாங் மாதிரி பாடுறதே கிடையாது. அந்த சிங்கர் வந்து அந்த ராகத்தை வந்து நிறைய அலசி ஆராய்ஞ்சு அதை ஓனா கிரியேட்டிவிட்டியில பாடுற விஷயம் தான் இந்த ஆலாபனை அப்படிங்கிறது. ஸோ அது எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ நீங்க ஒரு பிகினர் இருந்தாலுமே தாராளமா இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எல்லாரும் டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க 10 வருஷமாவது கர்நாடக இசை கத்துக்கிட்டாலே இதை பாட முடியும்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இப்போ தாட்டு வரிசை அலங்காரம் கீதம் வரைக்கும் வந்துட்டாலே கீதம்லேயே உங்களுக்கு மற்ற ராகங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ அந்த ராகத்தை அலங்காரத்துல பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ அலங்காரம் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சரிகமா கரி சரி கரி சரி கமா இப்படி இருக்கா துருவத்தால அலங்காரம். இதையே வந்து இப்போ இந்த மோகன ராகத்துல எப்படி பாடலான்னு பாத்தீங்கன்னா சரி க ப கரி சரி கரி சரி க ப ரே க பட ப க ரே க ப க ரே க பட க பட ச த ப க பட ப க பட ச. இந்த மாதிரி வேற ராகத்தை இந்த மாதிரி அலங்காரம்ல பாடுறது மூலியமா என்ன ஆகும்னா நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து உங்க மைண்ட்ல வந்து பதியும். நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து பில்ட் ஆகும். அந்த ராகத்தை வந்து எப்படி பாடினாலும் வேற ஸ்வரங்கள் வராம பாடுற ப்ராக்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வரது மூலியமா இந்த ஃப்ரேசஸையே நீங்க கூட ஆலாபனை பாடும்போது யூஸ் பண்ணி அந்த கிரியேட்டிவிட்டி பாடும்போது நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சரி காப்பா கரி சரி கரி சரி காப்பா அப்படி இருக்கா அந்த மாதிரி. அதே மாதிரி நிறைய இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன்ஸ் மாதிரி சரி கரி காப்பா கபட படசா இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் ஆலாபனை பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்படியே மைண்ட்ல இன்ஸ்டன்டா அடுத்தடுத்து அப்படி வரும். நிறைய இழுத்து பாடுறது, இந்த கமகங்கள் பாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுட்டாதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வரும். அண்ட் இதை நீங்க கம்போஸ் பண்ணணும்னா கூட இந்த மாதிரி ஃபேஸஸே வந்து நீங்க அதுக்கு வேர்ட்ஸ் போட்டு லிரிக்ஸ் போட்டு உங்களால கம்போஸ் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன். அதாவது பல வருஷங்களா தெரிஞ்சு ரிசர்ச் பண்ண விஷயத்த நான் சுருக்கமா இந்த ஷார்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி சிங்கிங் ரிலேட்டடா வேற என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன்.